சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சம்மர் சீசன் வந்துடுச்சு. ஊறுகாயெல்லாம் வெரைட்டியாக போட்டு நம்ம வீட்டில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறது நம்ம வீட்டில் எல்லார் வீடுகள்லேயும் நம்ம கடைபிடிக்கப்படுற ஒரு பழக்கம். அந்த வகையில் இப்போ எனக்கு நார்த்தங்காய் கிடச்சிது. நார்த்தங்காய் ஊறுகாய், ஆவக்காய் ஊறுகாய், இஞ்சி ஊறுகாய், இது மூணும் நான் வீட்டில் ரெடி பண்ணேங்க. அந்த ஊறுகாயை எப்படி நான் என்னோடய வெர்ஷனில் என் ஸ்டைலில் நான் எப்படி தயார் பண்ணேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் இப்போது ஒரு ஊறுகாயையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. நீங்கள் இதே மாதிரி இதே டைப்பில் என்னோடய வெர்ஷன்லேயே எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தடை தான் நானும் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நீங்களும் இதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் எல்லாம் பார்த்து ஊறுகாயை தயார் பண்ணி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என்னோடய சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. நிச்சயம் நல்லா இருக்குங்க, கெட்டே போகாது, நல்லா இருக்கும், சூப்பராக. அதுவும் ஆவக்காய் ஊறுகாய், இந்த நார்த்தங்காய் ஊறுகாயெல்லாம் வருஷமானாலும் கெட்டு போகாதுங்க, ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக. கண்டிப்பாக நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ஒரு ஊறுகாயும் எப்படி நம்ம தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்தமாரி மீடியம் சைஸாக எனக்கு ஒரு 6 நார்த்தங்காய் கிடச்சிது. நல்ல தண்ணியில் குக்கிங் வாட்டரை நல்லா தளன்னு தண்ணியை கொதிக்க விட்டுட்டு இந்த நார்த்தங்காயை அதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுடு தண்ணியிலே அப்படியே கிடக்கட்டுங்க. ஒரு மணி நேரம் வரைக்கும் அப்படியே அதாவது தண்ணி கொஞ்சம் நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு தண்ணி ஆறுற வரைக்கும் இந்த நார்த்தங்காய் இதிலே இருக்கட்டுங்க. இது ஏன் அப்படி இதில் போடுறோம் அப்படின்னா, நார்த்தங்காய்னாலே அதுக்கு ஒரு கசப்பு தன்மை உண்டு. எலுமிச்சம், நார்த்தங்காய், கிடாரங்காய் எல்லாத்துக்குமே. ஸோ நம்ம ஊறுகாய் போடும்பொழுது அந்த கசப்பு தன்மையை எடுத்துருங்க. இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு வைக்கும்பொழுது சில பேர் இட்லி பானையில் ஒரு 5 நிமிஷம் வச்சு வேக வச்சு கூட எடுப்பாங்க. அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். இந்த கசப்பு தன்மை போகிறதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு வைக்கிறது. இப்போ இதை எடுத்து நல்ல ஒரு துணியால் தொடச்சிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சின்ன பீஸாக நறுக்க முடியுமோ நறுக்கிட்டு, இதை நறுக்கும்போது இதுலேருந்து சாறு வரும், அதை கீழே ஊற்றிடாதீங்க, அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதை எடுத்து வச்சுக்கோங்க. நறுக்கும்போது கொட்டையெல்லாம் வரும், அதெல்லாம் மட்டும் பொறுக்கி தூக்கி போட்டுட்டு இந்த சாரோடு அப்படியே நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை நறுக்கிட்டு உப்பு சேர்க்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ உப்பு சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் சேர்த்து அடுத்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இப்போ இதை எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க நான். ஸோ நார்த்தங்காய் ஊறுகாய். நார்த்தங்காயிலங்க உப்பை சேர்த்து டெய்லி வெயிலில் வச்சு நல்லா குலுக்கி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா காஞ்சி போய் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இது நல்லா காஞ்ச இந்த நார்த்தங்காயில் நல்ல ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளை போட்டுருங்க. இந்த பாருங்கள், எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்ல இதயம் நல்லெண்ணெய் ஆர் செக்கு நல்லெண்ணெய், ஒரு 250 mlங்க இந்த எண்ணெய். இது எண்ணெய் காஞ்சதும் நல்லா ஒரு டீஸ்பூன் கடுகை வெடிக்க விட்டு அப்படியே இந்த சூடாக இருக்கிற எண்ணெயே இதில் ஊற்றணுங்க. அதுக்கு முன்னாடி இதில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளுங்க, அதை இதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த சூடாக இருக்கிற எண்ணெயை இதில் ஊற்றி நல்ல கரண்டியால் கிளறி விடணுங்க. இப்போ நான் இதெல்லாம் தாளித்து எடுத்து ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, கடைசியாக இதுக்கு நல்ல ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தய பொடி சேருங்க. பாருங்க, நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் குவிச்சு அளந்த மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் காரம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணி கலந்துக்கலாங்க. அதுமாரி உப்பும் அதே மாதிரி தான். எப்பொழுதுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஊறுகாயில் உப்பு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருந்தால் தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நம்ம வாயில் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருந்தால் தான்
ஊற ஊற சரியாக வருங்க. இப்போ இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் நல்லா ஒரு டீஸ்பூன் கடுகை வெடிக்க விட்டுட்டு இதோட சேர்க்க போகிறேங்க. இப்போ பாருங்கங்க, கடுகு வெடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை அப்படியே சூடாக இந்த ஊறுகாயில் எடுத்து ஊற்றிட வேண்டியதாங்க. இப்போ பாருங்க, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. சூப்பராக. எப்பயுமேங்க ஊறுகாயெல்லாம் வந்து நல்ல பீங்கான் ஜாடி, கண்ணாடி ஜாடி, இந்த மாதிரி மண் சட்டி, இந்த மாதிரிலாம் செய்யுங்கங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். சில்வர் பாத்திரத்துலேயோ பித்தளை பாத்திரத்துலேயோ எதுலேயும் செய்யாதீங்க. நீங்கள் உப்பை போட்டு இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில், பித்தளை பாத்திரத்தில், அலுமினிய பாத்திரத்துலலாம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அந்த உப்பு பூரா பாத்திரத்தில் போய் அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு அந்த பித்தளையோட அந்த கெமிக்கல், அலுமினியத்தோட கெமிக்கல், சில்வரோட கெமிக்கல் இதெல்லாம் இந்த ஊறுகாயில் இறங்கிடுங்க. இப்போ இதெல்லாம் தாளித்து எல்லாம் கொட்டியிருக்கேன். இப்போ இது ஓவர் நைட்டு ஃபுல்லாக இது நல்லா ஊறட்டும். திருப்பி நாளைக்கு காலையில் நம்ம எடுத்து பார்ப்போங்க எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது, உப்பு பத்துதா, காரம் பத்துதா, புளிப்பு எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நம்ம ஒரு நைட்டு ஃபுல்லாக இது ஊறட்டும். நம்ம காலையில் இது எப்படி இருக்குன்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எது தேவையோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம. ஓகே, நான் திருப்பி காலையில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னுட்டு. பாருங்கங்க, நைட்டு ஃபுல்லாக நல்லா எண்ணெயில் ஊறி அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே நல்லா ஊஸ் அவுட் ஆகி ஜம்முன்னு வந்திருக்கு பாருங்கள். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க, எங்கள் வீட்டுக்கு கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட காரம் போடலான்னு தோணுது. ஒரு வாரம் 10 நாள் ஊறட்டும். அதுக்கப்புறம் நமக்கு பத்தலைன்னா கூட காரம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நீங்கள் பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணும்பொழுது பாட்டிலில் ஊறுகாயை போட்டுட்டு பாட்டில் மேலே 1 இன்ச்சுக்கு எண்ணெய் நல்லா ததும்ப இருக்கிற மாதிரி ஊற்றி நல்லா ஏர் டைட்டாக மூடி வைங்க. அதுமாரி ஊறுகாய் ஜாடியில் வைக்கிறதா இருந்தால் கூட அதுலேயே அந்தமாரி ஊறுகாயை ஃபுல்லாக எல்லாம் வச்சுட்டு ஊறுகாய் மேலே 1 இன்ச்சு எண்ணெய் இருக்கிற மாதிரி ஊற்றி வைங்க. தழும்ப எண்ணெயில் ஊறுகாய் ஊறிச்சின்னா தான் கெட்டு போகாது, பூசானம் பிடிக்காது. ஊறுகாய் எடுக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஈர ஸ்பூன் போடாமல், ஈரக்கை போடாமல் மர ஸ்பூனே யூஸ் பண்ணுங்கள். ஊறுகாயிலேயே ஸ்பூனெல்லாம் போட்டு வைக்காதீங்க. அப்பப்போ வேணுங்கிறப்ப நல்லா காஞ்சி சுத்தமாக இருக்கிற ஸ்பூனால் யூஸ் பண்ணிவிட்டு ஊறுகாயை ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்கங்க. கண்ணாடி பாட்டில், பீங்கான் ஜாடி ஆர் செராமிக் ஜாடி, இது 3ல் எதில் வேணாலும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னங்க, சூப்பராக இருக்கா நார்த்தங்காய் ஊறுகாய்? இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் தரவாக செக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதே அளவுகளில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான, நல்ல டேஸ்டான, ட்ரெடிஷ்னலான, அருமையான நார்த்தங்காய் ஊறுகாய் தயார் பண்ணியாச்சுங்க. நீங்கள் ஆரம்பத்தில் அந்த நார்த்தங்காயை நறுக்கி உப்பில் நல்ல வெயிலில் ஒரு 5 நாள், 7 நாள், 9 நாளுன்னு நல்லா குலுக்கி ஊற வைக்க தாங்க இந்த நார்த்தங்காயோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்ததுங்க, ஆந்திரா ஸ்பெஷல் ஆவக்காய் ஊறுகாய், மை வெர்ஷன். பாருங்கள், ஊறுகாய் வெரைட்டிஸில் ஆவக்காய் ஊறுகாய் போட போகிறேங்க. அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து சென்னையில் இருக்கேன். மயிலாப்பூரில் 2 கிலோ ஆவக்காய் மாங்காய் அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்து நல்ல ஒரு கிச்சன் டவலால், ஒயிட் துண்டால் நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே காத்தோட்டமாக மாங்காயை வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி நம்ம இந்த ஊறுகாய் நம்ம செய்யணுன்னா, இந்தமாரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்த மாங்காயை நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு எதை வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் இந்த உழக்குக்கு அடுத்தது
இருக்கும்ல, இது வந்து 1/2 கிலோ, அதாவது 2 கப்பு மெஷரிங் கப்பால் கொள்ளுங்க அப்ராக்ஸ்கா. அந்த மாதிரி உள்ள இந்த உழக்கு எடுத்து நான் அளந்திருக்கேன். நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு இந்த மாங்காயை எந்த பாத்திரத்தில் அளக்குறீங்களோ இதாலேயே உப்பு போடணும், இதாலேயே மிளகாத்தூள், கடுகுத்தூள், வெந்தயத்தூள், எண்ணெய்ன்னு நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு எந்த பாத்திரம் எடுக்கிறோமோ அதே பாத்திரத்தாலே தான் நம்ம எல்லாம் அளந்து போடணும். இப்போ இந்த உழக்கால் எனக்கு 8 கப்புங்க மாங்காய் இருந்தது, நறுக்கின மாங்காய். அளவில் சொல்லணுன்னா நான் 2 கிலோ வாங்கிட்டு வந்தேங்க. 8 உழக்கு இருந்தது. இப்போ இந்த 8 உழக்குக்கு உப்பு பார்த்திங்கன்னா இதாலேயே 1.5 உப்பு போடணுங்க. மெஷர்மெண்ட்டுக்கு எதை எடுத்துக்கிறோமோ அந்த பாத்திரத்துக்கு நான் இதை எடுத்ததுனால இதிலேயே 1.5 கப்பு உப்பு போடுறேன். மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள், நம்ம வீட்டிலையே மிளகாயை வாங்கி வெயிலில் காய வச்சு நல்லா அரைச்சி அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். நான் வந்து வீட்டிலையே அரைச்ச மிளகாத்தூள் தான் இது தாங்க. இந்த மிளகாத்தூளை இதால் 2 கப்பு நல்லா குவிச்சு அளந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். கடுகு பொடி வந்து நான் கடையில் தாங்க வாங்கினேன். இங்கே சென்னையில் அம்பிகா அப்பளம் ஸ்டோர் ரொம்ப ஃபேமஸ், அவங்க எல்லாமே வச்சுருப்பாங்க, அங்கே தான் நான் வாங்கினேன். கடுகு பொடி இதாலேயே 1 கப்பு எடுத்திருக்கேன். வெந்தய பொடியும் அங்கே அம்பிகா ஸ்டோரில் தான் வாங்கினேன். அது வந்து 1/2 கப், அதான் இந்த படிக்கு 1/2 கப்பு எடுத்திருக்கேங்க. எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து நல்ல செக்கில் ஆட்டின எண்ணெய் நல்லெண்ணெய், இந்த படியாலேயே 2 நல்லெண்ணெய்ங்க. இப்போ இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஊறுகாயை நம்ம ரெடி பண்ணுவோம். இதுக்கு ஊறுகாய்க்கு வந்து மெஷர்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால் மெஷர்மெண்ட்டை ரொம்ப கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க, அதுபடியே போடுங்க. சில பேர் இதில் வந்து கொண்டக்கடலையை கூட ஊறுகாயோடு சேர்த்து செய்வாங்க, பூண்டுன்னு சேர்ப்பாங்க. பூண்டு கொண்டக்கடலை ஆப்ஷனல். எல்லாம் கலந்துட்டு சேர்க்கும்போது நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிச்சிட்டு நான் சேர்க்குறேன். இதோட அளவுகளை எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் இதே அளவில் இதே மெத்தடில் என்னோடய வெர்ஷனில் நீங்கள் செய்யுங்க. 200% சேம் ஆந்திரா ஸ்டைல், ஆந்திரா டேஸ்ட்டில் அருமையாக உங்களுக்கு ஊறுகாய் கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டிங்க. ஓகே, இப்போ ரெடி பண்ணுவோமா? பாருங்கங்க, நான் உங்களுக்கு எல்லாம் மெஷர்மெண்ட்டாக சொன்னேன் இல்லையா, மிளகாத்தூள், கடுகு பொடி, வெந்தயப்பொடி, தூள், உப்புன்னு. இது எல்லாத்தையும் நான் இப்போ ஒன்றா கலந்துக்கிட்டேங்க. நல்லா கலந்துக்கோங்க, எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சூப்பராக கலந்துடணும். பொடி திட்டு திட்டாக இருக்கக்கூடாது, அங்கங்கே எல்லாம் உப்பு கடுகு பொடின்னு எல்லாம் நல்லா இந்த மாதிரி ஒரு அகலமான வடை சட்டி இல்லைன்னா ஒரு வட்டா இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் நல்லா இந்த மாதிரி போட்டு கலந்துக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இப்போ இந்த மாங்காயிலேருந்து இந்த ஊறுகாய் ஜாடியில் அப்படியே ஒரு 2 கை மாங்காயை போடுங்க. இப்போ இந்த பொடியிலேருந்து வருங்க, நல்லா ஒரு 2 கை இப்போ பொடியை போடுங்க. திருப்பி கொஞ்சம் மாங்காயை போடுங்க. திருப்பி இந்த பொடியில் நல்லா அப்படி போடுங்க. திருப்பி இந்த மாங்காயை 2 போடுங்க. திருப்பி இந்த பொடியை இந்த மாதிரி இந்த ஜாடியில் போடுங்கங்க. இப்படியே எல்லாம் கடைசி வரைக்கும் போடுங்க. நான் போட்டுட்டு உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, மாங்காய், மிளகாத்தூள், அந்த உப்பு, கடுகுத்தூள் எல்லாம் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த போட்டு வச்சுருக்கேங்க. எனது வந்து ஜாடி கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டு இதில் நான் கலக்க ஆரம்பித்தேன். ஜாடி கொள்ளலை, அதனால் டக்குன்னு இப்போ நான் ஒரு பெரிய பிளாஸ்டிக் டப்பாவில் இப்போ நான் கலந்து வச்சுருக்கேங்க. இதில் ஒன்றும் தப்பு இல்லை, இதுலேயே நீங்கள் கலக்கலாம். ஒரு வாரம் 10 நாள் கழித்து மாங்காய் நல்லா ஊறி எண்ணெயெல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு பார்க்கும்பொழுது எண்ணெய் பத்தாத மாதிரி ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம போட்டிருக்க உப்பு, கடுகு பொடி, வெந்தயப்பொடி, மிளகாய் பொடின்னு எல்லாம் மாங்காயோடு சேர்ந்து அப்படியே ஊற 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 டே பை டே பார்த்திங்கன்னா நல்ல மாங்காயும் ஊறி போய் நம்ம ஊற்றின அவ்வளோ எண்ணெயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாங்காய்க்கு மேலே 1 இன்ச்சுக்கு அப்படியே மிதந்துக்கிட்டு நிற்குங்க ஊறுகாய். எப்பொழுதுமே ஊறுகாயெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஊறுகாய்க்கு மேலே ஒரு 2 இன்ச்சு நல்ல தளர
தழுன்னு அப்படியே எண்ணெய் சூப்பராக மிதந்துட்டு இருந்தால் தான் ஊறுகாய், எந்த ஊறுகாயாக இருந்தாலும் கெட்டு போகாதுங்க. அப்புறம் மரக்கரண்டி தான் யூஸ் பண்ணணும். இந்த பாருங்கள், நான் இந்த மாதிரி இதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டேன். ஒரு சொன்ன பிட்டு கூட தண்ணி எதுவும் இதில் பற்றக்கூடாதுங்க. அவ்வளோதான், மொத்தமும் பால், ஊறுகாயே வீணாக போயிடுங்க. ரொம்ப ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக பண்ணணும். இது மேலே ஒரு வெள்ளை துணியை போட்டு மூடியை போட்டு டைட்டாக அழுத்தாமல் லேசாக வச்சு மூடி ஒரு ஓரமாக கைப்படாமல் வச்சுருங்கங்க, டஸ்டெல்லாம் படியாமல். டெய்லி காலையில் எந்திரிச்சு ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டு ஒரு வாரங்க, 1 week to 10 days நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவு ஏதாவது சின்னதாக ஊறுகாய் ஜாடி இல்லை பாட்டில் எதையாவது வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறதே இந்த மாதிரி ஊறுகாய் ஜாடியில் போட்டு மூடி வச்சுட்டோன்னா 1 வருஷம் என்னங்க, 2 வருஷம் ஆனாலும் கெட்டே போகாதுங்க. இதோட ப்ரிசர்வேட்டிவ்ஸே பார்த்திங்கன்னா உப்பு, நல்லெண்ணெய், கடுகு பொடி, வெந்தயப்பொடி, இது 4 தாங்க. செம்ம டாப்பாக இருக்குங்க நல்லா. என்னங்க, உங்களுக்கும் இந்த மெத்தடெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தபடி நான் செஞ்சுருக்கேன். அதே அளவுகளில் தான் இப்போ நான் உங்களுக்கும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே அளவுகளில் இதே மெத்தடில் செஞ்சு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஸோ இந்த அளவில் ஆவக்காய் ஊறுகாயோட ப்ரிப்பரேஷன், இன்க்ரீடியன்ட்ஸ் அவ்வளோதாங்க. இனிமேல் ஊற தான் இதோட டேஸ்ட்டும் வாசனையும் ஊரே கூட்டுங்க. அப்படியே இப்போயே பாருங்கள், அந்த ஆவக்காய் வாசனை, அப்பா, இந்த ஊறுகாய் வாசனை அவ்வளோ ஜம்முன்னு இருக்குங்க, நல்லா மூக்கை துளைக்குது. இப்போ பாருங்கங்க, இந்த ஆவக்காய் ஊறுகாய் நான் போட்டு கிட்டத்தட்ட 15 days ஆகிடுச்சிங்க. அப்பப்போ டெய்லி நல்லா ஒரு மரக்கரண்டி அதில் கலக்கி விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. நான் ஃபஸ்ட்டு கலக்கும்பொழுது இந்த ஜாடிக்கு எனக்கு பத்தலை, நான் உங்கள்கிட்ட அதை சொன்னேன். ஆனால் ஊற கரெக்டாக இந்த ஜாடிக்கு ஒரு ஜாடி வந்துருச்சுங்க. நான் வந்து 2 கிலோ மாங்காய் வாங்கினேங்க. இந்த பாருங்கள், ஜாடியோட ஹைட்டை கூட காட்டுறேன் பாருங்கள், ஒரு சுமாரான ஹைட்டுங்க. செம்மையாக இருக்குங்க ஊற. நான் நல்ல ஒரு 1/4 கிலோ அளவு பூண்டுங்க, அதுவும் உரித்து பச்சையாக இதோட நான் சேர்த்துட்டேன். ஐயோ, டெய்லி மத்தியானம் சாதம் சூடாக சாப்பிடும்பொழுது இந்த ஊறுகாயோட சாந்தை கொஞ்சம் போட்டு நெய்யை ஊற்றி நல்லா பிசைஞ்சி ஒரு 2 வாய் சாப்பிட்டுட்டு தாங்க அதுக்கப்புறம் மற்ற எதுவாக இருந்தாலும் சாப்பிட்றது. எங்கள் வீட்டில் அப்படி தாங்க நாங்கள் சாப்பிடுவோம். இந்த ஊறுகாய் தீர்ற வரைக்கும் மாங்காய் கூட அவ்வளோவா நாங்கள் திங்க மாட்டோம். இந்த சாந்து தாங்க எங்களுக்கு இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல் எல்லாத்துக்குங்க இந்த சாந்தை கொஞ்சம் சைடில் வச்சுக்கிட்டு நல்லா காரசாரமாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அடாடாடா பிரமாதமாக இருக்குங்க நல்லா. என்னங்க, உங்களுக்கும் இந்த ஆவக்காய் ஊறுகாயோட மெத்தட் என்னோடய வெர்ஷனில் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை தரவாக செக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து இதே மாதிரியே செஞ்சு வருஷம் பூரா சூப்பராக ஹேண்டில் பண்ணி சாப்பிடுங்க. அடுத்ததுங்க, மா இஞ்சி ஊறுகாய் என்னோடய வெர்ஷனில் பார்க்கலாம் வாங்க. இது மா இஞ்சி அந்த ஊறுகாய் தாங்க நான் போட போகிறேன். டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. நான் வந்து ஒரு 1/4 கிலோங்க வாங்கி நல்லா மண்ணெல்லாம் அலம்பிட்டு தோலெல்லாம் சீவிட்டு நல்லா தண்ணியில் 2-3 தடவை கழுவிட்டு நல்லா சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு உள்ள புளியை நல்லா ஊற வச்சு அப்படியே வச்சுருக்கேங்க. ஒரு 200 mlங்க நல்லெண்ணெய், அதை ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கடுகை போட்டு கடுகு வெடித்த உடனேயே இந்த மா இஞ்சி போட்டு நல்லா வதக்குவோங்க. அடுத்தது என்னன்னு நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, நல்லா ஒரு 200 ml நல்லெண்ணெய் சுட்ட உடனே ஒரு டீஸ்பூன் கடுகை போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் போட்டு பெருங்காயத்தூள் அதையும் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு இந்த நறுக்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்ச இந்த மா இஞ்சியே இதோடு சேர்த்து இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்புங்க அதையும் சேர்த்தே வதக்குங்க. உப்போடு சேர்த்து வதங்கும்போது சீக்கிரம் கொஞ்சம் உங்களுக்கு வதங்கிடுங்க. இந்த மா இஞ்சியை வந்து நறுக்கிறது அவங்கவுங்க விருப்பங்க. குட்டியாகவும் நறுக்கலாம், இல்லை கேரட் துருவுறதுல நீங்கள் கேரட் மாதிரி துருவியும் செய்யலாம்.
இல்லை நல்லா இடிச்சிட்டும் கூட சேர்க்கலாங்க. நமக்கு வாய்க்கு எப்படி அது சாப்பிடணும்னு நம்ம பிரியப்படுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நறுக்கிக்கோங்க. நான் இதில் எண்ணெய், கடுகு, மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு எல்லாம் சேர்த்து இப்போ நான் வதக்கிட்டுருக்கேன். ஒரு 5 to 10 minutes கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் காரம் இது 1/4 கிலோ அளவு தாங்க மா இஞ்சி. அதனால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடலாம். அதுக்கு மேலே காரம் வேணுங்கிறவங்க ஊறுகாயெல்லாம் ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூளோ உப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை தரவாக செக் பண்ணிக்கிட்டு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து இதே அளவுகளில் செஞ்சு என்னோடய வெர்ஷனில் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்கங்க, நான் சொன்ன மாதிரி நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுங்க தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டாங்க. இதோட சேர்த்து ஒரு வதக்கிட்டு நம்ம இந்த திக்காக கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி இதோடு சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்கங்க. இந்த மா இஞ்சி இதெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு. ஓகே, நான் அடுத்தது காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, இந்த புளித்தண்ணியெல்லாம் ஊற்றி இந்த மா இஞ்சிக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா தொக்கு மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் கடைசியாக 1 டீஸ்பூன் வெந்தயப்பொடி சேர்த்து இப்போ எல்லாம் ஊறுகாய் ஜாடியில் எடுத்து வச்சுட்டேங்க. பாருங்க, அப்படியே வாசனை ஊற தூக்குதுங்க. அப்படியே இது பெரிய ஜாடியிலேருந்து டெய்லி யூஸ் எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஜாடியிலையும் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை டேபிளில் வச்சு அப்பப்போ சாப்பிடும்போது இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பத்திரமா கைப்படாமல் எதுவும் தண்ணி கிண்ணி படாமல் பூச்சி கீச்சி எதுவும் போயிடாமல் பார்த்து நல்லா அழகாக மூடி பத்திரமா ஒரு இடத்துல வச்சு இதை இது பண்ணுங்கங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்பொழுதுமே ஊறுகாய்க்கு மேலே 1 இன்ச்சு எண்ணெய் மிதக்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்குங்க. ஊறுகாய் எடுக்கும்போது வெறும் இந்தமாரி சாந்தாக எடுக்கணும், எண்ணெயை ரொம்ப எடுக்கக்கூடாது. எண்ணெய் எப்பொழுதுமே ஊறுகாயில் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்படியே எண்ணெய் குறைஞ்சா கூட கொஞ்சம் பச்சை நல்லெண்ணெயை இந்த ஊறுகாய் மேலே அப்படியே ஊற்றி விட்டு எண்ணெய் எப்பொழுதும் தழும்ப ஊறுகாய் மேலே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 வருஷம் ஆனாலும் ஊறுகாய் கெட்டு போவாருங்க. அப்புறம் இந்த மாதிரி மா இஞ்சி ஊறுகாயெல்லாம் மற்ற ஊறுகாய் மாதிரியெல்லாம் ரொம்ப நம்ம லாங் டைமாக வச்சுக்கிட்டு யூஸ் பண்ண முடியாதுங்க. குறைச்ச அளவில் தான் நம்ம யூஸ் பண்ணி அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்து காலி பண்ணிடணும். ஸோ குறைச்ச அளவுன்னா ஒரு 1/4 கிலோ அளவில் செய்யுங்க போதும். தீர கூட பண்ணிக்கலாம். ஆனால் சீசன் டயத்தில் தான் இது கிடைக்கும். இந்த 1/4 கிலோ மாங்காய் இஞ்சியே நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் இருந்தோம்னா நல்லா தாராளமாக சாதத்தில் போட்டு சாப்பிட்லாங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி மீல்ஸுன்னு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாங்க. பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. நல்லா என்னங்க, உங்களுக்கும் இந்த மா இஞ்சி ஊறுகாய் எப்படின்றத என்னோடய வெர்ஷனில் நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். இதோட இன்க்ரீடியன்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் இதே அளவுகளில் இதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என்னோடய சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. எனக்கு அது ரொம்ப பூஸ்டாக இருக்குங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் சிம்பலோடு உங்களுக்கு உடனே வந்துடுங்க. எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு ஊறுகாய் வெரைட்டிஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். Bye-bye. Have it spicy. Yummy. See you next.